இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு புதுசாக படிக்கிறவங்க எப்படி படிக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மொத்தம் 200 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25, ஜிஎஸ்சில் வந்து 75 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின். மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க்கு. அப்போ 300 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓஎம்ஆர் பேஸ்டு தான் இது. வந்து ஏற்கனவே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிஎஸ்சில் 75 கொஸ்டின். அப்போது நம்ம மேக்ஸிமம் 200 கொஸ்டினுக்கு 175 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். இதுவுமே மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. அதாவது டிசம்பர் மாதம்தான் ஆனுவல் பிளானர் வரும். அதுக்கப்புறம் தான் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியும். அப்போங்கும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ தான் முத படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு தடவை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து எப்படி படிக்கணும்னு பாருங்கள். புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு டிசம்பரில் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நியூ புக் படிக்கணும், அடுத்து ஓல்டு புக் படிக்கணும், அதுக்கடுத்து 11th 12th படிக்கணும். சிலபஸ்லாம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கோ அதெல்லாம் 11th 12th கண்டிப்பாக படிக்கணும்னு தெரியும். நமக்கு ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பருக்குள்ளே தமிழில் கண்டிப்பாக 6th to 10th படிக்கணும். இதில் முடிஞ்ச அளவுக்கு 8th 9th 10th தரவாக முடிச்சிருங்க. எப்போது ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது டிசம்பருக்குள்ளே 8th 9th 10th முடிச்சுட்டு இலக்கணம் வந்து 6th பாருங்கள். 6th உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ பார்க்க முடியுமோ அது வரைக்கும் பார்த்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இது ஆகஸ்ட் விட்டுருங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிய. ஏன்னா நமக்கு டைம் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம 8th 9th 10th தமிழில் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சிருங்க. இலக்கணத்தில் வந்து 6th போங்க. 6th உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த லெவலுக்கு இலக்கணம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நியூ புக்கில், அதாவது இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே மெல்ல தான் படிக்க முடியும். ஏன்னா புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா மெல்ல தான் படிக்க முடியும். மேக்ஸிமம் குரூப் 4க்கு வந்து 10ஆம் வகுப்பு தரம்ங்கிறதுனால 9th 10th வந்து ஜாஸ்தி கொஸ்டின் கேட்பாங்க. 8th 9th 10th நம்ம முதல்ல வந்து 8th 9th 10th படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் 6th 7th படிக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ தமிழில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 8th 9th 10th அப்படி இல்லாட்டி 10th 9th 8th எப்படி போனாலும் பரவாயில்ல. அதாவது 8th படித்தாலும் சரி, இல்லாட்டி 10th படித்தாலும் சரி, இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே 8th 9th 10th இலக்கணத்தை விட்டுட்டு ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு 6th உங்களால் எந்த லெவலுக்கு இலக்கணம் முடிக்க முடியுமோ 6th போங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் புரிஞ்சால் தான் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்து இலக்கணம் புரியும். அதனால் இலக்கணம் மட்டும் 6th போங்க. பாடத்தை வந்து 8th 9th 10th இது ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் தெரியும். அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக பார்க்காதீங்க. இது வந்து ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. 6th 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு எண்கள் டாப்பிக்காக முடிங்க. அடுத்து இயற்கணிதமாக முடிங்க. இதை முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் சம்மெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். எந்த சம் கொடுத்தா எப்படி செய்யணுங்கிறது ஃபஸ்ட்டு எண்கள் இயற்கணிதம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கடுத்தெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். எண்கள் இயற்கணிதம் படிக்காமல் நீங்கள் சிலபஸ் வைஸாக ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கேன் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது பார்க்கணும்னா நல்லா படிக்கிறவங்க வந்து அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தா தான் புரியுங்கிறவங்களுக்கு வந்து எடுத்ததும்
மித்த டாப்பிக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கும். மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு எண்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் எண்கள், அடுத்து இயற்கணிதம் டாபிக் முடிச்சிட்டிங்கனாலே உங்களால் மேக்ஸிமம் அதுக்கடுத்து வர்றதெல்லாம் ஈஸியாக செஞ்சிட முடியும். மேக்ஸுக்கு மெயினாக புக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா வீடியோ பார்த்து எழுதிக்கிடுவோம் அதுவே போதும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கை கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் டாப்பிக்கை வந்து நீங்கள் 6th-லேருந்தே போங்க. 6th-லேருந்து போகும்போது இந்த 4 மாதத்தில் உங்களால் மேக்ஸிமம் ஓரளவு கவர் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்கனாலுமே 6th-லேருந்து போனீங்கனாலே கான்செப்ட் புரிஞ்சிருச்சுனாலே மேக்ஸிமம் மேக்ஸ் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். அப்போங்கும்போது தமிழில் வந்து 8th 9th 10th மேக்ஸில் வந்து எண்கள் இயற்கணிதம் வந்து இந்த 4 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து மெயினாக வந்து ஜிஎஸ். ஜிஎஸ்ல வந்து சயின்ஸு, அடுத்து சோசியல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். மேக்ஸை விட்டுட்டு ஜிஎஸ்ல 9 யூனிட் இருக்கும். நம்ம யூனிட் வைஸாக பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பார்ப்போம். 10th சோசியல் புக்கு 5வது லெசன்லேருந்து நம்ம மேக்ஸிமம் கடைசி வரைக்கும் படிக்கணும். இந்த 4 மாதத்தில் 5வது லெசன்லேருந்து மாநில அரசுன்னு வருதுல அந்த லெசன் வரைக்கும் இந்த 4 மாதத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா படிச்சிருங்க. அதுபோக 11th பொருளாதாரத்தில், இந்திய பொருளாதாரத்தில் 7 8 9 10 11, அடுத்து சமூக நீதி, தமிழக அரசியல் சிந்தனைகள், தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாய அரசு, மராத்தியர்கள். அதாவது 10th சோசியல் புக்கில் 5வது லெசனில் இருந்து, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல இருந்து மாநில அரசு வரைக்கும், அடுத்து 11th இந்திய பொருளாதாரத்தில் 7 8 9 10 11, அடுத்து சமூக நீதி, தமிழக அரசியல் சிந்தனைகள், தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாய அரசு, மராத்தியர்கள். இந்த லெசன் எல்லாமே நம்ம எப்போ இந்த டிசம்பருக்குள்ள ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இது குரூப் 4 வந்து நமக்கு 10th, அதாவது 10ஆம் வகுப்பு தரம் தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் படிக்காமல் நீங்கள் எந்த பாடம் படித்தாலுமே வேஸ்ட்டு தான். அதுக்காண்டி மித்த பாடம் வந்து படிக்கக்கூடாதுன்னு இல்லை. இது வந்து கரெக்டாக லைன் பை லைன் நல்லா தெளிவாக தெரியணும். தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இங்கேருந்து தான் கேட்பாங்க. அடுத்து தனியாக சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் முத படிக்கீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி படிச்சிருங்க. கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பயாலஜியில் முக்கியமான பாடம் படிச்சுட்டு கடைசி ஃபிசிக்ஸ் படிங்க. ஃபஸ்ட்டு வேதியியல் முடிச்சுருங்க. கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அடுத்து பயாலஜி, அடுத்து ஃபிசிக்ஸ். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் பாடம் தான் இருக்கும். சயின்ஸ் படிக்கும்போது மட்டும் நீங்கள் அந்த டாபிக் வைஸாக எது எது இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு டாபிக் வைஸாக பிரித்து தனியாக ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க. அந்தந்த கண்டென்ட்டுக்கு நேராக சிலபஸில் அந்தந்த டாபிக் நேராக என்னென்ன லெசன் வருமோ அதை தனியாக பிரித்து வச்சுருங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு வந்து கம்மியான கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி கடைசி பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. இந்த இதில் வந்து புதுசாக படிக்கிறவங்கனாலுமே தமிழ்,
மேக்ஸு, அடுத்து ஜிஎஸ். ஜிஎஸ்னால் நமக்கு சோசியலும் சயின்ஸும் சேர்ந்து தான். டெய்லி இந்த 3மே படிக்கிற மாதிரி பாருங்கள், புதுசாக படிக்கிறவங்கனாலுமே. இப்போ சில பேருக்கு வந்து படிக்க ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். சில பேருக்கு 5 மணி நேரம் கிடைக்கும். சில பேருக்கு 7 to 8 மணி நேரம் கூட கிடைக்கும். சில பேர் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 3 மணி நேரம் தான் குறைஞ்சபட்சம் கிடைக்கும்னு வச்சுக்கிடுவோம். இப்போது அதிகமாக நேரம் கிடைச்சாலும் சரி, கம்மியான நேரம் கிடைச்சாலும் சரி, மேக்ஸிமம் 3மே பிரித்து படிக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியாக 3 மணி நேரம் தான் கிடைக்கிது அப்படிங்கிறவங்க வாரம் வந்து தமிழ் ஃபுல்லாக படிங்க. இப்போ வாரம் தமிழில் 10th படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் தமிழில் 10th எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அடுத்த வாரம் 2வது வாரம் சோசியல் புக்கு எடுத்தீங்க அப்படின்னா, சோசியலில் 10th முக்கியம்னு தெரியும். 10th புக்கை படித்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் படிக்கிற வாரத்தில் தமிழில் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே சோசியல் படிங்க. ஏன்னா இங்கே படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 3 மணி நேரம் தான் கிடைக்கிது அப்படிங்கிறவங்க வாரம் தமிழ் ஃபுல்லாக படிங்க. இது ஆனுவல் பிளானர் வர்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் படிக்கும்போது தான் 3 மணி நேரம் தான் கிடைக்கணும். அந்த 3 மணி நேரத்துலையுமே தமிழ் படிக்கணும், மேக்ஸ் பார்க்கணும், சோசியல் சயின்ஸும் பார்க்கணும். சோசியல் அடுத்து சயின்ஸ் எல்லாமே கலந்து படிக்கிற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ ஆனுவல் பிளானர் வர்ற வரைக்கும் நமக்கு டைம் ஜாஸ்தி தான் இருக்குது. இந்த 4 மாதத்தில் வாரம் தமிழ் படித்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த வாரம் சோசியல் தான் எடுக்கணும். சோசியல் படிக்கும்போது வாரத்தில் தமிழ் என்னென்ன படித்தீங்களோ அதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி இந்த தமிழை ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த வாரம் நீங்கள் தமிழ் எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி படித்த சோசியலை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி படித்த தமிழையும் ரிவிஷன் பண்ணணும். இது ஃபுல்லாக படித்தாலும் சரி, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 5 மணி நேரம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி படித்ததை அடுத்த வாரம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது இந்த வாரம் படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு ஏதாவது படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஏன்னா முத படிக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு மைண்டில் நல்லாயிருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கும். இது 7 to 8 மணி நேரம் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் தமிழ் எடுத்துக்கோங்க, 1 மணி நேரம் மேக்ஸ் எடுத்தீங்கன்னா அடுத்து 2 மணி நேரம் ஜிஎஸ் படித்தீங்கன்னா அன்னைக்கு 1 மணி நேரத்தில் என்னென்ன படித்தீங்களோ எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிடுங்க. டைம் நிறைய இருக்கிறவங்க அன்னைக்கு படிக்கிறத அன்னைக்கே ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுநாள் நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக படிங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு படிக்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படித்தது மறக்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக படிச்சுட்டு அடுத்து ஒரு 10 நாள் கழித்து பழசெல்லாம் எடுத்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. இந்த இதில் குரூப் 4க்கு படிக்கிறவங்க ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னும் எப்படினாலும் எக்ஸாம் வர 1 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசி நேரம் ரிவிஷன் பண்ணுவீங்கன்னா கடைசி நேரம் நம்ம படித்ததெல்லாம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இப்போ படிக்கும்போதே அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாலிட்டி எடுத்தீங்கன்னா, அதாவது புதுசாக படிக்கிறவங்க இப்போ உள்ள எடிஷன் புக்கு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பழைய புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்டேட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிவிட்டு படிங்க. இப்போ உள்ள எடிஷன்னா தெரியாது, புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சிடலாம். இது பழைய புக்குனா சில சட்ட திருத்தம்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து புக்கில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு படிங்க. புக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் படிக்காதீங்க, சில கரெக்ஷன் எல்லாம் இருக்கும், ஏன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு படிங்க.
பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும். இது புது ஸ்டூடெண்ட்ஸ்னால் புக்கு இருக்குல்ல, நம்ம அப்படியே படிப்போம்னுலாம் படிக்காதீங்க. சில அப்டேட்டெல்லாம் வந்திருக்கும், அதை புக்கில் சேஞ்ச் பண்ணிவிட்டு படிங்க. மெயினாக என்னென்ன செய்யணுன்னெல்லாம் பார்த்துக்கோங்க. புக்கு கண்டிப்பாக இருக்கணும். தமிழுக்கு இப்போதைக்கு தமிழுக்கு 6th to 10th நியூ புக்கு வச்சுக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக பழைய புத்தகமும் வாங்கணும். 11th 12th ஓல்டு புக்கு நியூ புக்கு. அதுக்கடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியலை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ் படி தான் படிக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும். சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகிருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ மொத படிக்கும்போது எல்லாத்தையும் போட்டு குழப்பாதீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிங்கன்னா 6th to 10th நல்லா தரவாக படிங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்டு கூட விடக்கூடாது, அட்டை படிக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போங்கும்போது டைம் வந்து நிறைய இருக்குது. 6th to 10th நல்லா தரவாக முடிச்சுட்டு அடுத்து பழைய புக்கில் எங்கெங்கே சிலபஸ்லலாம் கவர் ஆகிருக்கோ அதை நோட் பண்ணி படிங்க. இதோட உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு அகாடமி வந்து எல்லாத்தையும் சேர்த்து புக்கு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு புது புக்கு பழைய புக்கை படிச்சுட்டு அடுத்து ஏதாவது ஒரு அகாடமி புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு 2 இடத்துல விடுபட்டிருந்ததுனாலும் நம்ம அந்த புக்கை பார்த்து படிச்சுக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் புக்கு கையில் இருக்கணும். ஸ்கூல் புக்கை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இப்போ தான் பார்க்கீங்க அப்படின்னா எண்கள் இயற்கணிதம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு எப்படினாலும் பார்த்துக்கலாம். எண்கள் இயற்கணிதம் முடிச்சிட்டிங்கனாலே அடுத்தெல்லாம் ஈஸியாக பார்த்துடலாம். இந்த டாபிக் முடிங்க, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்கணும். ஜிஎஸ்னாலே தெரியும், சோசியலும் சயின்ஸும். நீங்கள் யூனிட்டு என்னென்னலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான பாடத்தெல்லாம் இந்த 4 மாதத்தில் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. புரிஞ்சு படிக்கணும். அப்படிங்கும்போது ஜிஎஸ்லேயும் ஷார்ட்கட் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப மறக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் ஏதாவது 1-2க்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் பார்த்தோம்னா கண்டிப்பாக அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் மறந்துடும். ஏன் ஷார்ட்கட் பார்க்கக்கூடாது அப்படின்னா ஷார்ட்கட்க்கு யோசிக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டு போனோம்னா அந்த ஷார்ட்கட்டை யோசித்து அதுக்கப்புறம் தான் ஆன்சர் நம்ம யோசிப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து டைம் கண்டிப்பாக எடுக்கும். நல்லா தரவாக படிச்சுட்டு ஏதாவது 1-2 இடத்துல மறக்குதுன்னு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அந்நியாரம் வந்து அது வேறு மாதிரி. எல்லாமே ஷார்ட்கட்டாக மேக்ஸிமம் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் போய் டைம் வந்து பத்தாது. நம்ம படிக்கிறத கண்டென்ட்டை புரிஞ்சு தெளிவாக படிக்கணும். ஏதாவது கொஸ்டின் பார்த்ததும் நம்மளால் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி படிக்கணும். அதனால் இப்போவே படிக்கிறத தெளிவாக படிங்க. குறைஞ்சபட்சம் ரிவிஷன் வந்து புதுசாக படிக்கிறவங்க இன்றைக்கி படிக்கிறத நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணுற மாதிரியே படிங்க. அப்போனா தான் ஓரளவு படித்து முடிச்சாலுமே அது நம்ம மைண்டில் நிற்கும். தொடர்ச்சியாக படிச்சுட்டு போயிட்டு கடைசி ரிவிஷன் பண்ணுவோம்னா எல்லாமே மறந்துடும். புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து என்னென்ன செய்யணும்னு நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சிலபஸில் எங்கெங்கே லெசன் வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகிருக்குன்னு சொல்லி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது, கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் டைம் இருந்ததுன்னா ஒரு 2-3 இதையாவது சேர்த்து படிக்க பழகிக்கோங்க. தமிழ்னா தமிழ் மட்டும் பார்க்காம 1 மணி நேரம் மேக்ஸு அதோட ஜிஎஸ் கொஞ்சம் சேர்த்து படிக்கிற மாதிரியே முதலே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு வந்து 3 இதுலேயுமே, அதாவது தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் இதை கவர் பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்கள். மெயினாக சயின்ஸை வந்து
இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கடைசி படிச்சுக்கிடுவோம், சோசியலை மட்டும் படிப்போம்னு நினைக்காதீங்க. சயின்ஸில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணுமோ அதை வந்து இப்போயே கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போங்கும்போது சயின்ஸையுமே ஸ்டார்டிங்லேயே படிக்க ஆரம்பிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்பப்போ எது எது முக்கியமானதோ அதை மட்டும் நோட் போட்டு வச்சுக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு சில டவுட் இருக்கும். ஒரு பாடம் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. இப்போ தமிழில் வந்து 10th ஒரு இயல் எடுத்துக்கிடுவோம். 10th ஒரு இயல் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களுக்கு 3 மணி நேரம் எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக 3 மணி நேரத்தில் முடிக்கலாம்னு சொல்லலை. சில பேர் 3 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 மணி நேரம் கூட ஆகும். அதாவது ஒவ்வொருத்தங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. அப்படிங்கும்போது எவ்வளோ நேரம் ஆகும்னெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களால் அந்த பாடத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக படிக்க முடியுமோ அதை தான் பாருங்கள். 3 மணி நேரம் டைம் போட்டு 3 மணி நேரம் முடிக்க முடியலை, 3 மணி நேரத்தில் முடிக்கணும், ஸ்பீடாக போகாதீங்க. ஏன்னா இன்னும் நிறைய நாள் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ படிக்கும்போதே ஒரு பாடம் எடுத்தீங்கன்னா அதை எவ்வளோக்கு எவ்வளவு தரவாக படிக்க முடியுமோ தரவாக படிங்க. சில பேருக்கு 5 மணி நேரம் ஆகலாம், சில பேருக்கு 6 மணி நேரம் கூட ஆகலாம். அது வந்து ஒவ்வொருத்தங்க கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும். அப்படிங்கும்போது இன்னொருத்தங்க சீக்கிரம் முடிக்கிறாங்க, நம்ம முடிக்க முடியலைன்னெல்லாம் யோசிக்காதீங்க. படிக்கிறத வந்து தெளிவாக படிங்க. அடுத்து நோட்ஸ் எடுக்கிறது. இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 தடவையாவது 10th சோசியல் புக்கை படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டினெல்லாம் ஓரளவு 10th சோசியலை முடிச்சிட்டிங்கனாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா எந்த இடத்துல இருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்காங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா 10th சோசியலாக ஒவ்வொரு பக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி மறக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் 10th சோசியல் புக்கை வந்து புக்கை வச்சே படிங்க. ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணோம் அப்படின்னா புக்கை பார்த்து படிக்கும்போது அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். மித்த பாடத்தெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான பாடத்தெல்லாம் கண்டிப்பாக புக்கை வச்சே நீங்கள் படிங்க. இப்போ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாடம் புரியலைன்னா யூடியூப்பில் பார்ப்பீங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஒரு வீடியோ பார்க்கிங்கன்னா அந்த பாடத்தை அன்னைக்கே படித்து முடிச்சிருங்க. தொடர்ச்சியாக படிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து தொடர்ச்சியாக படிக்கணும் அப்படின்னா கேப் விடாமல் படிக்கணும். இப்போ சில பேருக்கு சூழ்நிலை காரணமாக 1 வாரமோ இல்லை 10 நாளோ படிக்கலை அப்படின்னா அதில் புதுசாக படிக்க முடியலாட்டிலும் ஏற்கனவே படித்ததை கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரிவிஷன் பண்ணினா மட்டும்தான் படித்தது வந்து ஞாபகத்தில் இருக்கும். இன்னொன்று, இப்போ வாரம் ஒருக்க ரிவிஷன் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த மாதம் முடிச்சிருப்பீங்கள்ல, அதுக்கடுத்து ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டு அந்த மாதத்தில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை ஒருக்க ரிவிஷன் பண்ணுங்க. மெயினாக இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறது தான். ரிவிஷன் பண்ண தான் நம்ம படித்தது வந்து நல்லா ஞாபகமாக இருக்கும். அடுத்து மெயினானது என்னதுன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்ல, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 80% வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படினாலும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிடுவீங்க. சப்போஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அவங்க கொடுக்குறத அவங்க கொடுக்குற டெஸ்ட்டு போட்டாலுமே முக்கியமான பாடத்தெல்லாம் நீங்கள் வந்து வாரம் நீங்களாக ஒருக்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் இருந்தாலுமே முக்கியமான பாடம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான பாடத்தை வாரம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் விட்டு ஃபுல் டெஸ்ட்டு கண்டிப்பாக சில பேரெல்லாம் போடுவாங்க. அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டு வந்து ஒரு 2-3 தடவை எழுதுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 தடவையாவது அட்டன் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்டன் பண்ணாலும் அது நம்ம அப்பப்போ படித்து தானே எழுதுவோம். இப்போ ஃபுல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் போய் எழுதுவோம்.
அதனால் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 80% சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு எல்லாமே படிக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 80%ஆவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10ஆம் வகுப்பு தரம் சொல்லி 10th முடிச்சிடாதீங்க. ஏன்னா சிலபஸ்ஸு 11th 12th இருந்தாலுமே அதுவுமே கேட்காங்க. அதனால் முக்கியமான பாடத்தை படிச்சுட்டு அடுத்த பாடம் படிக்கும்போது இந்த முக்கியமான பாடத்தெல்லாம் ரிவிஷனில் வச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கடைசி வரைக்கும் நல்லா மைண்டில் வந்து ஞாபகம் இருக்கும். அடுத்து இன்னொன்று மெயினாக, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு வாரத்தில் படித்து பாஸ் ஆகிறது எப்படி, ஒரு மாதத்தில் படித்து பாஸ் ஆகிறது எப்படின்னெல்லாம் தேடாதீங்க. ஏன்னா நிறைய டைம் இருக்குது. இப்போயே படித்தா மட்டும்தான் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது ஃபுல்லாக எஃபர்ட் போடணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1 வருஷமாவது ஆகும். ஏன்னா சிலபஸ் வந்து நிறைய தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் படித்தா மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும், ஓரளவு எழுத முடியும். மெயினாக கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னெல்லாம் தேடாதீங்க. ஏன்னா அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஏறி இறங்கும். அப்படிங்கும்போது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுல மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய தேடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூடியூப்பில் தேடி படிங்க. ஃபஸ்ட்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸை பாருங்கள். டைப்ரைட்டிங் ஸ்டெனோ இருந்தால் தான் குரூப் 4ல் வேலை கிடைக்கும்னு இல்லை. இந்த டைப்ரைட்டிங்கும் ஸ்டெனோவும் சில பேருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா சில பேராலலாம் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு டைப்ரைட்டிங்கும் ஸ்டெனோவும் இருந்தது அப்படின்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக சீக்கிரமே வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்கள்ல, அப்போ வந்து இந்த டைப்ரைட்டிங்கும் ஸ்டெனோவும் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் டைப்ரைட்டிங் யாராவது ஏதாவது ஒன்று மட்டும் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா 2மே ஹையர் முடிக்க பாருங்கள். அதே மாதிரி தான் ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும். குரூப் 4 எக்ஸாம் வந்து 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிவிட்டு 10th முடிச்சிடாதீங்க. இது இப்போ இருக்கிற லெசனெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து ஆனுவல் பிளானருக்கு முன்னாடி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் சிலபஸில் அந்த லெசன் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்குன்னு சொல்லி எடுத்து எழுதிட்டு மேக்ஸிமம் அந்த பாடத்தெல்லாம் நல்லா கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 90% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு நினைக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரிவிஷன் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். அப்போங்கும்போது உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு படித்து முடிச்சிருங்க. மெயினாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா படித்து முடிச்சிருங்க.